மறைந்த பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை தேவிகாவின் கணவரும் கரகாட்டக்காரன் திரைப்பட புகழ் நடிகை கனகாவின் தந்தையும் இயக்குனருமான எஸ். தேவதாஸ் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக தனது 88 வயதில் காலமானார். கடந்த 20 ஆண்டுகளாக தாயை இழந்து தனிமையில் வாழ்ந்து வந்த நடிகை கனகா தற்போது தனது தந்தை தேவதாசையும் இழந்திருக்கிறார். நடிகை கனகாவின் தந்தை ஜனாதிபதி விருது பெற்ற இயக்குனர் எஸ். தேவதாசை பொறுத்தவரை மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கி தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் திரைப்பட உலகில் தனக்கென்று ஒரு நல்ல பெயரை பெற்றார். கடந்த 1971ஆம் ஆண்டு தேவிகா மற்றும் ஜெமினி கணேசனை வைத்து வெகுளிப்பெண் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார் எஸ். தேவதாஸ். அந்த திரைப்படத்தின் போது தேவிகாவுக்கும் எஸ். தேவதாசுக்கும் ஒரு நட்பு ஏற்பட பின் நாட்களில் இவர்களது நட்பு காதலாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். எதிர்பாராத விதமாக மகள் கனகா பிறந்த பிறகு எஸ். தேவதாசும் அவரது மனைவி தேவிகாவும் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றார்கள். இவர்களது விவாகரத்து பின் நடிகை கனகா அவரது அம்மா தேவிகாவின் பராமரிப்பில் வளர்ந்து வர ஒரு கட்டத்தில் தேவிகா தான் கனகாவை திரைத்துறையில் ஒரு நடிகையாக அறிமுகம் செய்து வைத்தார். அந்த நேரத்தில் கூட இயக்குனர் எஸ். தேவதாசுக்கும் அவரது முன்னாள் மனைவி தேவிகாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. காரணம், எஸ். தேவதாஸ் தனது மகள் கனகாவை நன்றாக படிக்க வைக்குமாறு அறிவுரை கூற அவரது முன்னாள் மனைவி தேவிகாவோ அதனை மறுத்துவிட்டார். காரணம், தனது மகள் தனது பராமரிப்பில் இருப்பதால் அவளை படிக்க வைக்க வேண்டுமா, நடிக்க வைக்க வேண்டுமா அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம் என்று முகத்தில் அரைந்தார் போல தனது பதிலை சொல்லிவிட்டார் தேவிகா. இதனால் கோபமடைந்த எஸ். தேவதாஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த போது நடிகை கனகாவோ, நான் தாயின் பராமரிப்பில் இருக்கிறேன், எனக்கு 18 வயது பூர்த்தியாகிவிட்டது, நான் இதற்கு மேல் படிக்க விரும்பவில்லை, சினிமாவில் நடிப்பதை தொடர்கிறேன் என கூறியவுடன் அன்றிலிருந்து தனது மகள் கனகாவுடன் பேசுவதையே நிறுத்திக் கொண்டார் இயக்குனர் எஸ். தேவதாஸ். கடந்த 2002ஆம் ஆண்டு கனகாவின் தாய் தேவிகா இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக அதன் பின் ஆதரவின்றி தனிமையில் வாழத் தொடங்கினார் நடிகை கனகா. ஒரு கட்டத்தில் கனகாவுக்கும் அவரது தந்தை எஸ். தேவதாசுக்கும் சொத்து பிரச்சனை ஏற்பட பின் நாட்களில் ஒரு வீட்டை மட்டும் சொத்தாக கைப்பற்றி கொண்ட நடிகை கனகா கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தந்தையிடம் பேசாமல் அந்த வீட்டில் தனிமையில் தான் வாழ்ந்து வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட எஸ். தேவதாஸ் அளித்திருந்த பேட்டியில், நானும் நடிகை தேவிகாவும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம், திருமணத்திற்கு பிறகு நடிகை தேவிகா தன்னை ஒரு வேலைக்காரனை போல நடத்தியதாகவும் அது பிடிக்காமல் தான் நானும் தேவிகாவும் பிரிந்து சென்றோம் எனவும், எனது மகளின் மீது எப்போதுமே எனக்கு பாசம் உண்டு, ஆனால் எனது மகள் எனது சொல் பேச்சை கேட்காமல் சினிமா வாழ்க்கையும் தொடர முடியாமல் தற்போது தனிமையில் வாழ்ந்து வருகிறார் என கண்கலங்கி தெரிவித்திருந்தார் கனகாவின் தந்தை எஸ். தேவதாஸ். அது மட்டுமல்லாமல் கனகா தற்போது வந்தாலும் அவரை எனது மகளாக ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அவரை பார்த்துக் கொள்வேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் எஸ். தேவதாஸ். இந்த சூழ்நிலையில் இயக்குனர் எஸ். தேவதாசும் அவரது மகள் கனகாவும் தனித்தனியாக வாழ்ந்து வர சில மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்ட இயக்குனர் எஸ். தேவதாஸ் இன்று தனது 88 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். குடும்ப பிரச்சனையோ மற்ற காரணமோ நடிகை கனகாவிற்கு இந்த உலகில் சொந்தமென்று இருந்தது அவரது தந்தை எஸ். தேவதாஸ் தான். தற்போது அவரும் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் எஸ். தேவதாஸின் மறைவிற்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்.